இந்த வீடியோவை நீங்கள் பக்தியாக பார்க்க வேண்டாம். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு உன் மனசு கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அதுவே ஏன்னா இது சிவன் கதை இல்லை, உன் வாழ்க்கை கதையை விட்டு பார். பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம்? சிவன்னா கையில் சூடும், கழுத்தில் பாம்பு, மலை மேலே உட்காந்துருக்கும் கடவுள். ஆனால் இதெல்லாம் வெறும் வெளியே பார்க்குறது தான். ஒரு முக்கியமான கேள்வி, சிவன் உண்மையிலே யார்? கடவுளா, மூல சக்தியா, அல்லது நம்ம மனசுக்குள்ளே இருக்க ஒரு உணர்வா? சிவனுக்கு பிறப்பு கிடையாது, அதனால தான் அவருக்கு அப்பா இல்லை, அம்மாவும் இல்லை. இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. பிறந்தவனுக்கு ஒரு நாள் முடிவு இருக்குது, பிறக்காதவனுக்கு முடிவே கிடையாது. அதனால தான் சிவன் தொடக்கம் இல்லாதவன், முடிவும் இல்லாதவன். அதனால தான் சிவன் எப்போதும் மௌனமாக இருக்கிறார். அவர் பேசலை, அவர் கோபப்படலை. ஏன்னா சிவன் தான் விளைவுகளை புரிந்து கொள்ளும் விழிப்புணர்வு. உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நீ அதை ரியாக்ஷன் கொடுத்தா பிரச்சனை பெருசாகும். சிவம் மாதிரி அதை அப்சர்வ் பண்ணால் பிரச்சனை டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். புரிந்து கொள், தெரிந்து கொள். அதனால தான் சிவன் எப்போதும் மௌனமாக இருக்கிறார். அவர் பேசலை, அவர் கோபப்படலை. ஏன்னா சிவன் தான் விளைவுகளை புரிந்து கொள்ளும் விழிப்புணர்வு. உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நீ அதை ரியாக்ஷன் கொடுத்தா பிரச்சனை பெருசாகும். சிவம் மாதிரி அதை அப்சர்வ் பண்ணால் பிரச்சனை டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். புரிந்து கொள், தெரிந்து கொள். ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சிவன் என்றால் வாழ்க்கையை விட்டு ஓடுறது இல்லை. சிவன் சொல்கிறது வாழ்க்கையை முழுசா வாழ், ஆனால் அதில் சிக்கிக்காது. அதனால தான் சிவன் தியானமும் நடனமும் பண்ணுறாரு. உன் வாழ்க்கையில் வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எதிர்காலத்தை பற்றி பயம், இதெல்லாம் நடக்கிறப்ப உனக்குள்ள ஒரு மௌனம் இருக்குது. அந்த மௌனத்தை நீ கவனித்தா அங்கே தான் சிவன் இருக்கிறார். சிவனை நீ கோயிலுக்கு வெளியே தேடிட்டு இருக்க. சிவன் மனசு சத்தம் நிற்கிற அந்த இடத்துல தான் இருக்கார். அதனால் மனசை நீ அமைதியாக வச்சுக்க. சிவன் உன்னில் தான் இருக்கிறார். நீங்கள் கோவிலுக்கு போய் சிவலிங்கம் பார்த்துருக்கீங்களா? ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு முகம் இல்லை, கண்கள் இல்லை, உருவமே இல்லை. ஏன்? இந்த கேள்விக்கு பெரியவங்களுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஆவாங்க. நாம் பலர் நினைப்பது லிங்கம் என்பதே ஒரு கல் வடிவம்தான். ஆனால் பெரிய உண்மை என்ன தெரியுமா? சிவலிங்கம்னா பிரபஞ்சத்தின் வடிவம். உருவம் இல்லாதது இருப்பதற்கே ஒரு பெரிய காரணம் இருக்கு. லிங்கம் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் அர்த்தம் குறி, சுட்டுக்கோள். அதாவது நாம் பார்க்க முடியாத ஒன்றை அதன் மூலம் சுட்டி காட்டுவது. லிங்கம் சொல்றது சிவன்னா நீ கண்களால் பார்க்கும் உருவம் அல்ல. சிவலிங்கத்தை கவனித்து பாருங்க, மேலும் கீழும் முடிவு தெரியாதது போல. அதனால தான் தொடக்கம் இல்லாத உண்மையை ரீப்ரசன்ட் பண்ணுது. நாம் எல்லாம் உருவத்திலும் சிக்கிக்கிறோம், ஆனால் உண்மை உருவத்துக்குள்ள அப்பாற்பட்டு இருக்கு. அதையே நீங்கள் தான் நினைவிட்டது நம்மளுக்கு. ஒரு கேள்வி கேட்கலாமா? அப்படின்னா சிவன் மனசு உருவத்தில் ஏன் காட்டக்கூடாது? இதுக்கு பதில் சொல்ல, நீ மனித உருவத்தில் பார்த்ததும் உன் மூளை சொல்லும் இதுவும் ஒருவர் தான். ஆனால் சிவன் ஒருவர் இல்லை, ஒரு நிலை, ஒரு உண்மை. அதனால தான் அவருக்கு முகம் கொடுக்கல. சிவலிங்க முன்னாடி நின்று ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து பாருங்க. நீங்கள் கவனிப்பீங்க, மனசு சத்தம் குறைஞ்சி அமைதியாக ஆரம்பிக்கும். ஏன்னா அது உனக்குள்ள சொல்கிறது
இங்கே உருவம் இல்லை, அமைதி மட்டும்தான். அந்த அமைதி தான் சிவன். வாழ்க்கையிலும் பாருங்கள், நாம் பல விஷயங்களை உருவத்திலே ஜட்ஜ் பண்ணுறோம். யாரோட ஃபேஸ், யாரோட ஸ்டேட்டஸ், வெளியே எப்படி நடந்துக்கலாம். ஆனால் உண்மையான அமைதி உள்ள மனசுக்குள்ளே தான் இருக்கு. லிங்கம் சொல்கிறது, வெளிப்புறத்தை குறைவாக பாரு, இல்லை மனசுக்குள்ளே நான் நினைக்கிறாங்கன்னு கவனி. இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சிவலிங்கத்தை நினச்சிக்கிட்டு கவனமாக மூச்சை இழுத்து பாருங்கள். உள்ளே ஒரு அமைதி தான் உன் உள்ளே இருக்கும் சிவன். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் ஃபோனை வச்சுட்டு சும்மா அமைதியாக இருங்க. எதையும் நினைக்க வேண்டாம், எதையும் மாற்ற வேண்டாம். சும்மா உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த மௌனத்தில் தான் சிவன் இருக்கிறார். சிவனை நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம். உங்கள் மனசை நீங்கள் அமைதியாக வச்சுக்கிட்டாலே போதும். அங்கே தான் சிவன் இருக்கிறார். அந்த உணர்வு தான் சிவன். சிவன் இருக்கிறார் என்றாலே மன அமைதி வேண்டும். மன அமைதியில் தான் சிவன் இருக்கிறார். அதை எப்பவும் மறக்க வேண்டாம். இது சிவன் கதை இல்லை, இது உன் வாழ்க்கை.